ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்காள் சரியான கேடி கில்லாடிங்க. அவளோட பிரில்லியண்ட்டான இதுக்கு என்ன வேணால் பண்ணலாங்க. அப்படி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டா எப்படி தான் அப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு தோண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது எனக்கே. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே அவன் நினச்ச மாதிரி தான் நடக்குது. இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவங்க சொல்கிறது மட்டும்தாங்க எல்லாமே நடக்குது. பணம் இல்லாதவங்க என்ன சொன்னாலும் சரிங்க, அது நல்லதாகவே இருந்தாலும் எதுவுமே நடக்கிறதில்ல. அது என்னன்னே தெரியல. நம்ம வாங்கிட்டு வந்த சாபமா இல்லை வரமான்னு தெரியல. எல்லாமே பணக்காரங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. எங்கே வேணால் பாருங்கள். அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் திருவிழான்னா கூட பணக்காரங்க சொல்கிறத தான் ஏற்றுக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மாதிரி ஆளுங்களை பார்த்தா எட்டி குதிச்சிடலாம் போல் இருக்கும் போல் அந்த அளவுக்கு நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. என்னன்னே தெரியல. நம்ம என்னதான் பாவம் பண்ணோமோ தெரியல, நம்மளை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டும் திரிஞ்சுக்கிட்டும் தான் இருக்காங்க. அதுக்காக என்ன அவங்க மட்டுமா அந்த ஊரில் இருக்க முடியும்? நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கலாமா? ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் எடுத்து கேட்டால் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நாங்களாம் அமைதியாக இருந்தது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த மல்லிக்கும் இப்போ அதே அணியை தான் நான் நினைக்கிறேன். அவளை யாரும் எதுவும் கேட்கறதுக்கு செய்யறதுக்குன்னு எல்லாமே அவள் இழிச்சு வாங்கி நினச்சிருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அடித்தா கூட அடியே வாங்கின போல இருக்குது. அந்த அளவுக்கு அவளை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுன்னு என்னென்ன கேவலம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிங்கிறாங்க. ஆனால் இவங்களை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மல்லிகின்னு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நம்ம விஜய் தான். விஜயே கேள்விக்கரமாக இருக்கிறப்ப அதனால யாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க இவங்களுக்கு சதி திட்டம் தீட்டுறதுக்குன்னே அப்படியே ஆளுங்க ரெடியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக இருக்கிறது இப்போ நாகு தான். நாகுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா இந்த ராஜேஸ்வரி பண்ணால் சும்மா இருப்பாளா? அவள் ஃபோன் பண்ணி, என்ன நாகு சந்தோஷமாக இருக்கியா இல்லை நிம்மதியாக இருக்கியா? என்ன ஃபோன் கால் எதுவுமே இல்லை, என்னெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு. நீங்கள் யாருங்க, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு தான். ஓஹோ, என்னவே யாருன்னு தெரியலையா? சரி விடு, அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. நான் தான் ராஜேஸ்வரி. அந்த விஜய் இருக்கானே கேடு கட்டுவேன் முட்டா குரங்கு, அவளுடைய அண்ணன் தான் நான், அவளுடைய அக்கா தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? என் மல்லியை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க? நீ எப்படிப்பட்ட ஆள் யார் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் சும்மா சீனப்படாது சரியா? நான் சொல்கிறத கேளு. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செஞ்சின்னா உனக்கு லட்சம் இல்லை கோடியில் கூட பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நீ நடத்துக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, பணமா? உடனே வாயை பொண்ணுன்னு கனவு உலகத்துக்கு போயிட்டா இந்த நாகு. என்ன அவளுக்கு பணம் கிடைக்க போதில்லை, அதனால் இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்? காரு வாங்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலாம், வீடு வாங்கலாம், சாப்பாடு விதவிதமாக சாப்பிட்லாம். ஐயோ, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாலே எச்சி ஊறுதே அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நின்றுட்டா. உடனே ஹலோ ஃபோனில் இருக்கியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ இருக்கேன் மேடம் இருக்கேன் அப்படின்னு. என்ன இவ்வளோ நேரம் என்னை மதிக்காத மாதிரி ஏதோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா இப்போ என்ன மேடம்ன்ற. அதெல்லாம் அப்படி தான் மேடம். என்ன மேடம் அதுக்குள்ளே கோச்சிக்கிறீங்களா? சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சுன்னு வச்சுக்கோயா, அதுக்கப்புறம் நீ நினைக்க முடியாத அளவுக்கு பணத்தை நான் அள்ளி கொடுப்பேன். அது உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். செய்யலை அதுக்கப்புறம் என்னுடைய முழு உருவத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு முகத்தை காட்டினேன் அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மேடம், நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னதும் அந்த மல்லி என்னென்ன பண்ணுறா, எங்கெங்கே போகிறா, எங்கெங்கே வரான்றது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக உங்கள் அடுத்தது ஏதாவது செஞ்சால் அதை உடனே எனக்கு சொல்லணும். அப்படி சொல்லலை அதுக்கப்புறம் பணம் எல்லாம் டபுள் மடங்காக வருதுன்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கா, அது மொத்தம் ட்ரிபிள் மடங்காக எனக்கு வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ஐயோ மேடம், நீங்கள் எல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நீங்கள் பெரியவங்க, நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், அதுக்கு நான் உங்கள் கூட இருக்கேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை ஆசையில் பணப்பேயை பிடிச்ச இந்த நாகு வந்துக்கிட்டு, ஐயோ இந்த மல்லியெல்லாம் ஒரு ஆளு நம்ம இவ்வளோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, கடைசியில் 5 பைசாவுக்கு தேர மாட்டோம். அதனால் நம்ம அந்த ராஜேஸ்வரி சொல்கிறத கேட்டு நம்ம வேலையை செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பணத்திலேயே படுக்கலாம், உருளலாம், பொருளலாம், குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம மதிக்காத அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டோன்னா நல்லா பொழைக்க கற்றுக்கின புள்ள அப்படின்ட்டு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடுத்தது என்னென்ன நடக்குது எது ஃபோன் பண்ணி சொல்கிறதுல பிஸியாக இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, இப்போ ராஜேஸ்வரிக்கு எல்லாமே சிம்பிள் ஆயிடுச்சு. ஏன்னா இனிமேல் நமக்குன்னு எதிரிங்க யாரா இருந்தாலும் அவங்கள சமாளிக்கிறதுக்கான இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நம்ம கில்லாடியாக இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசிக்க முடியாது அப்படின்ட்டு அவள் ஒரு கர்வத்தில் சுற்றிங்கிறான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்